திமுகவுடைய ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், நாங்கள் மருத்துவத்தில் தமிழ்நாடு சிறப்பு வாய்ந்தது, உங்களுக்கு தெரியுமா, கேபிட்டல் ஆஃப் த இந்தியா. யாருனால? இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர். திட்டமிட்டே விஜயபாஸ்கர் அவர்கள் இதை பார்க்கவில்லை. சர்ச் மை பாத்ரூம் ஒன்றுமே கிடைக்கலன்னு வாயிலே பேசுகிறவர் ஒரு அரசு மருத்துவமனையில் இவ்வளவு நாளாக இல்லையேன்ற விவரங்களை அவர் கலெக்ட் பண்ணியிருக்கணுமா இல்லை? இதே பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் போட்டு கிழிச்சிருக்கிறாங்க. என்னென்னு ஆன் டியூட்டிலேயே கோர்ட்டோட ஸ்டெத்தோடு அப்படியே ஓடின மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷனுக்கு போன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பிஜி முடிச்சிட்டேனே, சிட்டிக்குள்ளே எங்கேயாவது போடுங்க. ஏன் பக்கத்தில் ஏதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பேரலாக உடம்பை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மக்களை ஏமாற்றிட்டு போகிறது துரோகம். அப்போ அதுக்கு வெளியுறவுத்துறையை தொடர்பு கொண்டு அவர் பாஸ்போர்ட்டை முடக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. எத்தனை பேருக்கு முடக்கி இருக்கிறாங்க? அப்போ இப்போ இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்கள் உடனடியாக அந்த லிஸ்ட்டு, இது போக இன்னும் என்ன இருக்குது, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா கோபால்னு, அவர் பற்றிலாம் அவங்க லிஸ்ட்லேயே வரலை. நாம் கேள்விப்பட்டதில் சில பெரிய மருத்துவமனைகளுடைய மகன், எம்டிங்களோட சேர்மனோட மகள்கள் அவங்களாம் இந்த கோட்டாவில் வந்து படிச்சுட்டு பயன்படுத்திட்டு போகிறதா கேள்விப்படுறோம். அப்போ நீ அவங்கள்ட்ட ரெக்கவரி பண்ண வேண்டியது 50 கோடி, 100 பேர்ட்டு கலெக்ட் பண்ண வேண்டியது 50 கோடி. நமக்கு தெரிஞ்சது 1000 பேர்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். உடனடியாக விஜய் தலைமையிலான தாவேக அரசு உடனடியாக வேலை செய்யும். iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அறப்போர் இயக்கத்தை சார்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் சமீப காலத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அதாவது 200க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் வந்து மாயம் அப்படின்ற மாதிரி. இந்த அதிர்ச்சியான தகவலை கேட்கும் போதே இதற்குள்ளேயும் வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதோட பின்னணி என்ன சார்? எதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது? அரசு கவனத்துக்கு இது போச்சா? அரசு கவனத்துக்கு போயிருக்குன்றது மட்டும், இந்த நம்ம கொடுத்த புகார் போயிருக்குன்றது மட்டும் தெரிய வருது. பட் இதோட பிஹைண்ட் இந்த இஷ்யூ என்ன அப்படின்னா, இது ஒரு நாள் 2 நாள் நடக்கலைங்க, பல வருஷமாக நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிகையாளர் தினகரன்றவர் அவர் எழுதுகிறார், இந்த மாதிரி ட்விட்டரில் இதிலலாம் எழுதுகிறார், இது போல் மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள் வந்து சரியாக பணிக்கு வர்றதில்லை, அதோட தொடர்ச்சி வந்து அவங்க பணியில் இருக்கணும், பட் அந்த சமயத்தில் ரிப்போர்ட்டிங்கில் இல்லை அப்படின்னு. நான் அந்த செய்தியை பார்த்ததுக்கு பிறகு இது எல்லாமே அரசு மருத்துவமனைகள். அப்போ இந்த இஷ்யூவை ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறேன். அவங்க எல்லாமே வந்து பிஜின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடித்த ஆட்கள் வந்து அரசு மருத்துவமனையில், அரசு மருத்துவக் கல்லூரியில் பணி செய்யும். ரிசர்வேஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தமிழ்நாட்டுக்கு தெரியும். அதில் ஜாதி ரீதியான ரிசர்வேஷன் ஒரு பக்கம், ஏன்னா நம்ம சமூகத்தை மேம்படுத்துறதுக்கு, அதே போல் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு இங்கே நீட்டில் ரிசர்வேஷன் உண்டு. போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறதுக்கு ரிசர்வேஷன் 50% கோட்டா உண்டு. அதில் சர்வீஸ், நான் சர்வீஸ்ன்னு 2 கேடட். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு, அதாவது யூஜி முடிச்சுட்டு, மருத்துவத்தில் யூஜி முடிச்சுட்டு பிஜி வரும்போது அரசு மருத்துவமனையில் பணி செய்ய விரும்புகிறவர்களுக்கு ஒரு கோட்டா ப்ரியாரிட்டி உண்டு. இவங்க வந்து வாழ்நாள் முழுசும் அரசு மருத்துவ கட்டமைப்பு, அதாவது மருத்துவமனையில், மருத்துவக் கல்லூரியில் வேலை செய்யும். ஒன்று இங்கே ட்ரீட்மெண்ட் பார்ப்பார், இல்லைன்னா மருத்துவக் கல்லூரியில், நம்ம கவர்மெண்ட்டுடைய மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அங்கே ப்ரொஃபஸராக இருப்பார், நிறைய மருத்துவர்களை உருவாக்குறது. இது சர்வீஸ் கேட்டகரி. நான் சர்வீஸ் கேட்டகரி வந்து 2 வருஷம். நீங்கள் பிஜி முடித்த, பிஜி டிப்ளமோ ஆர் டிகிரி முடித்த முதல் 2 வருஷம், அதிகபட்சம் 3 வருஷத்துக்குள்ளே 2 வருஷம் ஏதாவது ஒரு கிராமத்தில் அரசு மருத்துவமனையில், அரசு மருத்துவக் கல்லூரியில் பணி செய்யணும். இந்த அக்ரிமெண்ட்டில் தான் அந்த கோட்டாவே கொடுக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்மளால் ஒரு ஜிஹெச்சில், அதே போல் ஆரம்ப சுகாதார நிலையங்களில், நலவாழ்வு மையங்களை ஒரு போஸ்ட் கிராஜுவேட், ஒரு எஃபிஷியண்டான, எக்ஸ்பர்ட்டான ஒரு மருத்துவரை போடணுன்னா நம்ம லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் சேலரி கொடுக்கணும் ஒரு பீரியடில். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அரசு ஒரு லாங் லாஸ்ட், ஒரு தொலைநோக்கு பார்வையில் நான் மருத்துவமனையும் தர்றேன், மருத்துவ படிப்பையும் தர்றேன், நீ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான மக்களுடைய பயிற்சி, அந்த மருத்துவத்துக்கு வரக்கூடிய மக்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை எக்ஸ்பர்ட் ஆக்கிட்டு திரும்ப அது மக்களுக்கே கொடுங்க. அப்படின்னா நீங்கள் அரசு மருத்துவமனைகளில் வேலை செய்யுங்க, மருத்துவக் கல்லூரியில் வேலை செய்யுங்க. இதுதான் அந்த ப்ரியாரிட்டி கோட்டா. இந்த கோட்டாவில் படிச்சுட்டு வரக்கூடியவங்க இம்மீடியட்டாக எந்த மருத்துவமனை போடுவாங்க, அந்த மருத்துவமனையில் இப்போது சென்னையில் இருக்கும், வேறு மாவட்டங்கள் போடுவாங்க, கிராமங்களில் போடுவாங்க. இவங்க போகிறவங்க கையெழுத்து போடுறாங்க, கொஞ்ச நாள் போகிறாங்க, கொஞ்சம் பேர் நின்றுட்டு போயிடுறாங்க, வரவே இல்லை அதுக்கப்புறம்.
சில பேர் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து வாங்கிட்டு போனவங்க அங்கே ஜாயினே பண்ணலை, ஜாயின் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, திரும்ப அதுக்கப்புறம் அப்ஸ்காண்ட் ஆகிடுறாங்க. இது ரெகுலராகவே ப்ராக்டிஸில் இருக்குது. இது 2012 ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. இதுக்கெல்லாம் பொறுப்பு யாருன்னா டிஎம்இ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், கீழ்ப்பாக்கம் இதில் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க. இது மாதிரி பணிக்கு வராத சர்வீஸ், நான் சர்வீஸ், போஸ்ட் கிராஜுவேட் முடித்த இந்த கோட்டாவில் முடித்தவங்க இங்கே வராத மருத்துவர்கள் விவரங்கள் கொடுங்க, ஏன்னா இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது. இப்போது இவங்க வந்து சேரும்போது 2 ஷ்யூரிட்டி கொடுப்போம். ஒன்று வந்து 20 லட்ச ரூபா, போஸ்ட் டிப்ளமோனா 20 லட்ச ரூபா பாண்டு ஷ்யூரிட்டி சைன் பண்ணுவாங்க. இல்லைன்னா 40 லட்சம் போஸ்ட் கிராஜுவேட். நான் பணிக்கு வர முடியாத உண்மையாகவே ஒரு ரீசன் இருக்குல்ல, வீட்டில் யாருக்காவது வெளிநாடு பயணமோ இல்லை வேறு எதுக்காவது தேவை இருந்திருக்கலாம், உடம்பு சரியில்லாததுனால, இல்லை இடமே அவங்க இடம் பெயர்ந்திருக்கலாம், வேறு மாநிலத்துக்கு போயிருக்கலாம், வேறு எங்கேயாவது வேறு ஏதோ காரணங்கள் இருக்கலாம். இந்த உண்மையான காரணங்களால் இந்த சர்வீஸை கண்டினியூவே பண்ண முடியலன்னா 20 லட்ச ரூபா பாண்டை நீங்கள் ஷூரிட்டி ரீபே பண்ணணும். இல்லைன்னா 40 லட்ச ரூபா பாண்டை ஷூரிட்டி ரீபே பண்ணணும். இதில் அவங்க அப்பாவோ அம்மாவோ சைன் பண்ணணும், அரசு ஊழியர்கள் 2 பேர் சைன் பண்ணணும், மருத்துவர்கள் சைன் பண்ணணும். இதுதான் அதோட அக்ரிமெண்ட். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தவங்க அங்கே 2012 இல்லை, அது அதுக்கு முன்னாலே இருக்குது, பட் நமக்கு கிடைச்ச அரசாணைன்னு வச்சுக்கோங்க. 2012 அந்த அறிவிப்பு வெளியிடுறாங்க. அப்போ அதுக்கு பிறகு அந்த லிஸ்ட்டு கலெக்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? கலெக்ட் பண்ணவே இல்லை. இது நமக்கு எப்படி தெரிய வருதுன்னா 2012 அறிவிப்புக்கு பிறகு எந்த பதிலுமே இல்லை. இது அதுக்கு பிறகு 2019 ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. நீங்கள் தொடர்ந்து மருத்துவர்கள் இங்கே வராமல் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் மருத்துவமனைகளில் டாக்டர்கள் ஷார்ட்டேஜ் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால பல உயிரிழப்புகளும் இது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதை பார்த்துட்டு அவங்க டிஎம்இ கேட்குறாங்க, என்னங்க பண்ணுறீங்க? சரி, நான் இவங்களை போய் ஜாயின் பண்ண சொன்னேன். திரும்ப ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு அறிவிப்பு போடுறது, ஒரு அரசாணை போடுறது, நான் வார்ன் பண்ணுறேன், நீங்களாம் வந்து சேர்ந்தே ஆகணும் அப்படின்லாம் அவங்க கொடுக்குறாங்க. அந்த 2019க்கும் வரலை. அதுக்கப்புறம் 2022, இப்போது 2025, 26 போன மே மாதம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க, போஸ்ட் கிராஜுவேட்டை நிறுத்த சொல்லி. ஒரு தடவை கூட உங்களுக்கு பதில் வந்த மாதிரி தெரியலை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அறிவிப்பெல்லாம் போட்டிருக்கீங்களா, இந்த அறிவிப்புகள்லாம் நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, நம்ம அந்த லிஸ்ட்டை டிஎம்இயில் கேட்குறோம். ஒரு அறிவிப்புக்காவது தமிழ்நாடு முழுசும் இவ்வளவு மருத்துவர்கள் பணிக்கு வரவில்லை, அப்ஸ்காண்ட் ஆகிருக்கிறாங்க, அன்ஆத்தரைஸ்டு ஆப்ஷன்ஸில் இருக்கிறாங்க அப்படின்ற விவரம் வந்திருந்தா டிஎம்இ நம்ம கொடுத்துருப்பாங்களா இல்லையா? கொடுக்கல. நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா, வந்த மருத்துவர்கள் அதே போல் எவ்வளோ நாளாக வரலை, அவங்களுக்கு நீங்கள் என்ன அபராதம் ப்ரொசீட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான கடிதங்கள் இருந்தால் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும். இது எதுவுமே தரல. ஏன் சார் அப்போ இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார், கடந்த ஆட்சியில் மா சுப்பிரமணியன் அவர்கள் இருந்தார், இருந்துமே வந்து இந்த தப்பை வந்து யாருமே கவனிக்கலையா, இல்லை இந்த தப்பு வந்து தெரிஞ்சுமே வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாங்க? இதே கேள்வி தான் நமக்கும் கேள்வி. ஏன்னா 8 வருஷம் மருத்துவத்துறையில் விஜயபாஸ்கர் அவர்கள் இருந்தார். இவர் ஒரு 5 வருஷம் இருந்திருக்கிறார். 2 பேருக்குமே மருத்துவத்தோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து அவர் மருத்துவரும் கூட, விஜயபாஸ்கர் அவர்கள் மருத்துவருமே கூட. நமக்கு என்ன கேள்வினா, நீங்கள் தானே லெட்டர் அனுப்புகிறீங்க, உங்கள் காலகட்டத்தில் தானே ஒரு மருத்துவராக அரசு மருத்துவமனை இம்பார்ட்டன்ட் தெரியும்ல. தே ஆர் சர்ச் மை பாத்ரூம், ஒன்றுமே கிடைக்கலன்னு வாயிலே பேசுகிறவர் ஒரு அரசு மருத்துவமனையில் இவ்வளவு நாளாக இல்லையேன்ற விவரங்களை அவர் கலெக்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? எப்போ அங்கே ஏதோ ஒரு குழந்தை இறந்து போனது நம்ம நிறைய மருத்துவமனைகளில் பார்க்குறோம். சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கல, மருத்துவர் இல்லை, குழந்தைகள் இறந்ததை பார்க்குறோம். கருவுற்ற பெண்கள் அவங்க இறக்குறத பார்க்குறோம். கைகால்கள் அங்கே சரியான ஆப்ரேஷன்ஸ் இல்லாதனால கைகால்கள் வந்து துண்டாடப்பட்டிருக்கிறதையும் பார்க்குறோம். சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் நிறைய பேர் இறக்கிறத பார்க்குறோம். இதை தாண்டி வந்து வேறு மருத்துவர், இப்போ ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு போனால் அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மருத்துவர் வந்து அந்த ஆப்ரேஷனை பண்ணி அதனால் வந்து தெரியாத பண்ணி அவங்க உயிரிழப்புகளும் ஏற்படுது சார். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரியான பிரச்சனை தானே? இந்த ஷார்ட்டேஜ் இருக்குது. நமக்கு இது வரைக்கும் 229 பேர் பட்டியல் தான் கிடச்சிருக்கு. ஒரு 1000 இருக்குன்னு சொல்கிறாங்க, 1000 மருத்துவர்கள் இருப்பாங்க. நமக்கு வந்த பட்டியலே 2011 இதில் வந்ததில் பார்த்தீங்கன்னா 150 பேருக்கு, 229 பேரில் 150 பேர் எப்போலேருந்து அவங்க அப்ஸ்காண்டு அன்ஆத்தரைஸ்டு ஆப்ஷன்ஸில் இருக்கிறாங்க, அறிவிப்பு இல்லாத விடுமுறையில் இருக்காங்க, தகவலே தரல. 35 பேருக்கு மட்டும் ஏடிஎம்கே காலகட்டத்தில் அப்ஸ்காண்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு கிடச்சிருக்கு. இன்னொரு 35 பேருக்கு அன்ஆத்தரைஸ்டாக இருக்கிறாங்க, டிஎம்கே காலகட்டத்தில் அப்ஸ்காண்ட் ஆகிருக்காங்கன்னு விவரம் கிடச்சிருக்கு. மீதி 150 பேருக்கு மாவட்ட மருத்துவமனைகள்லே இல்லை, மாவட்ட மருத்துவக் கல்லூரிகளே டேட்டா இல்லை. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, அப்புறம் இந்த இயக்குநரகம் எதுக்கு தான் இருந்திருக்கு? டிஎம்இயோட பிரதான வேலை என்ன? மருத்துவர்களை தயார்படுத்துறதும். ஏன்னா இந்த மருத்துவக் கல்லூரிகள் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? டிஎம்இ கண்ட்ரோலில் இருக்குது. மருத்துவமனைகள் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? டிஎம்இ கண்ட்ரோலில் இருக்குது. இந்த கல்லூரியில் மருத்துவக் கல்லூரி படிக்க வச்சு அவங்களை இங்கே பிளேஸ் பண்ண வேண்டிய வேலை தான் இவங்களோட வேலை. அவங்க வேலைக்கு போய் சேர்ந்துருக்காங்களா இல்லைன்னு உறுதிப்படுத்த வேண்டியது இவங்க வேலை.
சரி, வேலைக்கு சேர்ந்தாங்களா, எவ்வளோ நாள் கண்டினியூவாக இருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியது இவங்களோட வேலை. அப்போ டிஎம்இயோட டைரக்டர் ஏன் செய்யலை? இப்போ நமக்கு எங்கே சிக்கல் வருதுன்னா, இவங்க ஒரு நாள் 2 நாளில் நடக்கலைன்ற பேட்டர்ன் தெரிய வருது. இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர். திட்டமிட்டே விஜயபாஸ்கர் அவர்கள் இதை பார்க்கவில்லை. ஏன்னா 12, 19, 16 வரிசையாக நமக்கு கடிதங்கள் அனுப்பிச்சிருக்காங்கன்னே கிடச்சிருக்கு. அப்போ இந்த கடிதங்கள் திரும்ப திரும்ப போயிட்டு வந்துட்டு இருக்குன்னா, ஒரு முறையாவதுங்க இந்த நீட்டுக்கு கவுன்சிலிங் நடத்துகிறாங்களா, பிஜி கோட்டாவில் வர்றாங்களா, பிஜி கோட்டா வரும்போது அங்கே போய் நின்று அமைச்சர்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகிறாங்கல்ல, இங்கே வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இத்தனை பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க, இத்தனை பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், நீங்கள் தானே இந்த பணி ஆணை, படிப்புக்கு ஆணை, கல்லூரிகளுக்கான அட்மிஷன்லாம் கொடுக்குறீங்க, இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்க எத்தனை பேர் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்க்கணுமா இல்லையா? அப்போ வெறும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் டிஎம்கே ஏடிஎம்கே வேலை செஞ்சுருக்காங்க, கேள்வியா இல்லையா? அப்போ இவ்வளோ விவரங்களை இது வரைக்கும் அவங்க பேசலை. ஒரு விவரங்கள் கூட டிஎம்இயோட வெப்சைட்டில் இந்த ஆண்டு இந்த கோட்டாவில் இத்தனை மாணவர்கள், மருத்துவம் முடிச்சுட்டு இந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, இதுதான் அவங்க புகைப்படம். இப்போ நமக்கு என்னென்னா இந்த விவரம் எதுவுமே இல்லை, அதனால் அவங்க நம்மளை ஈஸியாக ஏமாத்துறாங்க. அந்த டேட்டா இருந்தால் தானே கேள்வி கேட்க முடியுன்றதால டேட்டாவே இல்லாமல். ஆமாம், ஏன்னா ஒரு மருத்துவர் தான், அவரும் ஒரு மருத்துவர் தான், இங்கே டிஎம்இயில் இருக்கக்கூடிய டேரக்டரும் ஒரு மருத்துவர் தான். நிறைய மருத்துவர்கள் நேரம் கணக்கு பார்க்காம சாப்பிடாம கூட வேலை செய்கிறாங்க, சுகியெல்லாம் ஓட்டி தான் வேலை செய்கிறாங்க. நிறைய பேர் பார்ப்போம், படித்த படிப்புக்கு மானசீகமாக ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் வந்தவங்க அர்ப்பணிப்போட வேலை செய்கிறாங்க. அதே மருத்துவத்துறையில் சில கரும்புள்ளிகளும் இருக்கிறாங்கன்றது மறுக்கவே முடியாது. ஆனால் வருடத்துக்கு இந்த சலுகைகளில் படிக்கிறவங்க மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் சார் இந்த பிஜி மூலயமா அந்த சலுகை? ஒவ்வொரு ஆண்டுமே எண்ணிக்கையை பொறுத்து வரும்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ மாணவர்களுடைய அட்மிஷனை பொறுத்து. இப்போது போன வருஷம் அதே ஏடிஎம்கே பீரியடில் மருத்துவக் கல்லூரிகளுக்கான அப்ரூவல் போகும்போது ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு ஒன்றிய அரசாங்கத்தில். அதே போல் டிஎம்கே காலகட்டத்தில் போகும்போதும் அங்கே மருத்துவக் கல்லூரிகளுக்கு அப்ரூவல் கிடைக்கல. என்ன காரணம் சொன்னாங்க? போதிய பேராசிரியர்கள், மருத்துவ பேராசிரியர்கள் இல்லை. இது யாரோட காரணம்ன்றீங்க? முன்னால் ஆண்ட டிஎம்கே ஏடிஎம்கேயோட 2 பேரோட காரணம் தானே. மருத்துவ பேராசிரியர்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணியிருந்தா உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருந்திருக்காது. இப்போ நமக்கு விதி என்ன? 1:20, ஜென்ரலாகவே 1:20, ஒரு 20 மாணவர்களுக்கான ஒரு பேராசிரியர் இருக்கணும்னு அர்த்தம். அப்போ வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அதுக்குள்ளே பேராசிரியர்கள் அங்கே இல்லைன்றதுனால தானே உங்களுக்கு மருத்துவக் கல்லூரிக்கு ஒன்றிய அரசினால் அனுமதி டிலே ஆகுது. இப்போ ஒரு கட்டமைப்பே நிற்கிறத பார்க்க முடியுதா? இதில் இன்னொரு சிக்கலுமே இருக்குது. இப்போ இங்கே போய் நின்னவங்க எல்லாம் சில பேர் அமைச்சர்களுடைய எம்எல்ஏ கூட டிஎம்கே ஏடிஎம்கேயோட தெரிஞ்ச ஆட்கள்ன்றாங்க. தெரிஞ்ச ஆட்களே அங்கே வந்து அப்ஸ்காண்ட் ஆகி போயிருக்கிறாங்க. சரி, இப்போது இங்கேருந்து ஃபைல் போகுதுல, ஒருங்கிணைந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2-3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. மற்ற இதிலெல்லாம் இல்லாத காட்டிலும் இதில் ஒரு கடுமை இருக்குது. இந்த கடுமை ஏன் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் மக்களோட உடம்பை பயன்படுத்தி தான் படிக்கிறீங்க, மக்களோட உழைப்பில் உருவான காலேஜில் தான் நீங்கள் படிக்கிறீங்க. எல்லா எழுது பொருட்களும் எல்லாமே வந்து ஈவன் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. நீங்கள் படிக்கிற காலத்தில் வேறு எதுலேயுமே கிடையாது. நீங்கள் மருத்துவம் பிஜி படிக்கிற காலத்தில் மருத்துவராக ஒர்க் பண்ணுறதுக்கு அரசு சேலரி பே பண்ணுது. அப்போ இவ்வளவும் செய்கிறது எதுக்காக? நீங்கள் மக்களுக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தானே. அப்போ நீங்கள் அந்த நோக்கத்தை செயல்படலைன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்க வேடிக்கை பார்த்துருக்காங்கன்னா நம்ம கேட்போமா இல்லையா? அப்போது ஒரு மாணவருக்கு 40 லட்சம்னா கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடி வந்து மக்கள் வரி பணம் வந்து இங்கே இந்த மாதிரி போயிட்டுருக்கு, விரயமாக இருக்கிறத பார்க்குறோம். இன்னும் உருப்படியான இப்போது இந்த 200 பேருக்கு பதில் பேஷனோட ஒரு 200 பேருக்கு படிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? அப்போ அவங்களுக்கான அங்கீகாரம் அங்கே மறுக்கப்படுது. இந்த 200 பேருக்கு இப்போ நிராகரிக்கப்படுது. இப்போ 200 பேரோட கனவை தகர்த்துருக்குறாங்க. கனவோட ஒன்றும் இல்லைங்க. இப்போ டெல்லியிலேருந்து ஒருத்தர் வர்றார், அவர் இங்கே நான் சர்வீஸில் செலக்ட் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்க. 2 வருஷம் ஏதோ ஒரு கிராமத்தில் போடுறாங்க, போய் பணி செய்யட்டும், அதுக்கு தானே நீங்கள் படிக்கிறீங்க. அப்போ ஒரு பேஷனோடு வந்தவர் 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவர் அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போட்டுமே, அது பிரச்சனை கிடையாதுல்ல. இப்போ சர்வீஸில் வந்தவங்க வாழ்நாள் முழுசும் அரசு மருத்துவமனையில் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. இவங்களுக்கு என்ன புரியலை அப்படின்னா, இப்போ நம்ம கேட்கும்போது நிறைய மருத்துவர்கள்ட்ட நாங்கள் படிச்சிட்டோம், பிஜி எக்ஸ்பர்ட், வி ஆர் எக்ஸ்பர்ட், ஓகே ஃபைன், நாங்கள் ஏன் வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் வேலை செய்யணும்? டாக்டருங்க இதுக்கு பிறகு சில பேர் பேசுகிறாங்க, அவங்களுக்கான புரிதலை கூட இந்த கட்டமைப்பு கொண்டு போய் கொடுக்கல. இந்த கல்லூரியை நடத்தக்கூடிய பேராசிரியர்கள், அரசு சார்ந்த மருத்துவ பேராசிரியர்கள் இந்த கொள்கையவே உங்களுக்கு புரிய வைக்கல. இப்போ நீங்கள் பிஜி முடிச்சிருக்கீங்க, உங்களை நான் ஒரு கிராமத்துக்கு போடுறேன், உங்களுக்கு நிறைய அசௌகரியங்கள் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 2 வருஷம் போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அங்கே வரக்கூடிய ஒரு 100 பேஷண்ட் வர்றாங்க, 100 பேரில் உங்களுடைய எக்ஸ்பர்ட் அறிவை வச்சு 50 பேருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்.
50 பேருக்கு பண்ண முடியாது. அப்போ அவங்கள என்ன பண்ணுவீங்க, நீங்கள் மாவட்ட ஜிஹெச்சுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. 10 ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து 10 எக்ஸ்பர்ட் கிராமங்களில் இருக்காங்கன்னா 50 பேர் 500 பேர் தான் ஜிஹெச்சுக்கு வருவாங்க மொத்தமாக. இதே ஒரு எக்ஸ்பர்ட் போடாமல் இப்போ இந்த டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜி முடித்தவங்களாம் நாங்கள் ஏன் கிராமத்துக்கு போகணும், நாங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கணுன்றாங்க. சரி, உங்கள் சிட்டிக்குள்ளே போட்டாச்சு, ஒரு பேசிக் டாக்டர் அங்கே போடுறோன்னு வச்சுக்கோங்க, ஆரம்ப மருத்துவ அறிவு படித்தவங்களை அங்கே போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, வர்ற 10 பேரில் 100 பேரில் 10 பேரை தடுத்துருவாங்க. மீதி 90 பேரை என்ன பண்ணுவாங்க, மாவட்ட ஜிஹெச்சுக்கு அனுப்புவாங்க. இப்போ நீங்கள் வெறும் யூஜி மட்டும் முடிச்சிருக்கீங்க, மெடிக்கல் முடிச்சிருக்கீங்கன்னா 10 பேர் அங்கே சரி பண்ணுவீங்க. மீதி எப்பா இது கொஞ்சம் ஏதோ பெரிய விஷயம், நுணுக்கமாக பண்ண வேண்டியது இருக்குது, இதோட என்னோட பெரிய படித்தவங்க படிக்கணும், நீங்கள் ஜிஹெச்சுக்கு போங்கன்னு அனுப்புவீங்க. கரெக்டாக இல்லையா? அப்போது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துலேருந்து 90 பேர் வர்றாங்கன்னா ஜிஹெச்சுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வரும்? உதாரணத்துக்கு 10 மருத்துவமனையிலேருந்து 900 பேர் வருவாங்க. ஒரு எக்ஸ்பர்ட்டை போட்டால் 50 பேர் தான் உள்ளார வருவாங்க, 500 பேர் தான் மொத்தமாக இங்கே வருவாங்க. அப்போ ஜிஹெச்சுக்கு ப்ரெஷர் கூடுதா இல்லையா? அப்போ ஜிஹெச்சில் ஏன் வந்து நர்ஸுங்களும் மருத்துவர்களும் எப்போவுமே டியூட்டி அதிகமாக பார்க்க வேண்டியது இருக்குது நேரம், புரியுதுங்களா? அப்போது ஆரம்ப சுகாதார நிலையம்ன்ற ஒன்று உருவாக்கணும், நலவாழ்வு மையங்களை உருவாக்கணும், மெடிக்கல் கட்டமைப்பை டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கொள்கையை நிறைய மருத்துவர்களுக்கு புரிய வைக்கல. இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தான் பிஜி முடிச்சிட்டேனே, ஆனால் சிட்டிக்குள்ளே எங்கேயாவது போடுங்க, ஏன் பக்கத்தில் ஏதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பேரலாக நீங்கள் பாருங்கள், உங்களோட ஓய்வு நேரத்தில் பாருங்கள். இதே பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் போட்டு கிழிச்சிருக்கிறாங்க. என்னென்னு ஆன் டியூட்டிலேயே கோட்டோட ஸ்டெத்தோட அப்படியே ஓடின மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷனுக்கு போன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. திரும்பவும் அந்த மருத்துவர்கள் நமக்கு புரிய வைக்கிறது என்னென்னா, உண்மையாகவே அர்ப்பணிப்போடு வேலை செய்யக்கூடிய ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே அர்ப்பணிப்பு இல்லாத, இந்த தன்மையை புரிய வைக்காத மருத்துவர்களை நிறைய பேரை உருவாக்கியிருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுது, ஏமாற்றிட்டு போய்க்கலாம். சரி, உங்களாலேயோ என்னாலேயோ வச்சுக்கோங்களேன், 20 லட்ச ரூபா கட்டணும், 2 வருஷம் வேலை செய்கிறியாப்பா, இல்லை 20 லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 வருஷம் வேலை ஜென்ரலாக செய்வோமா இல்லையா? அப்போ இதையும் மீறி துணிஞ்சு வெளில போகிறாங்கன்னா, அப்போ இதோட வெளில வேறு வருமானம் இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த தைரியம் எங்கேருந்து வருது? இப்போ இந்த தைரியம் யாரை கொடுக்கறது? ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, உங்களை பேசி சமாளிச்சுக்கலாம். இல்லைன்னா 20 லட்ச ரூபா தானே. இப்போ நாம் கேள்விப்பட்டதில் சில பெரிய மருத்துவமனைகளுடைய மகன், எம்டிங்களோட சேர்மனோட மகன் மகள்கள் அவங்கெல்லாம் இந்த கோட்டாவில் வந்து படிச்சுட்டு பயன்படுத்திட்டு போகிறதா கேள்விப்படுறோம். இப்போ உதாரணத்துக்கு 97 அந்த டேட்டாலாம் நமக்கு இன்னும் வரவே இல்லை. கோபால்னு ஒருத்தர் மருத்துவர், அவர் இன்றைக்கி ஃபெர்டிலிட்டி சென்டர் சென்னையில் 4 இடங்களில் நடத்திக்கிட்டு இருக்கிறார். வேளச்சேரியில், டி நகரில், பாடி பிரிட்ஜுக்கிட்ட நடத்திக்கிட்டு இருக்கிறார். 97 அப்ஸ்காண்ட் ஆனவரம், அன்ஆத்தரைஸ்ட் ஆப்ஷன் அவர் மேலே என்கொயரிலாம் பண்ணியிருக்கிறாங்க, ரிப்போர்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பணம் என்ன ரெக்கவரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா எந்த விவரங்களும் வெளியிடலை. நம்ம போட்ட விவரங்கள்லேயே இதில் நிறைய நடைமுறைகள் இருக்குங்க. இப்போ நீங்கள் நான் ஒரு அரசு ஊழியர் சாதாரணமாக ஏமாற்றிட்டு போகிற மாதிரி போக முடியாது. இவங்களுக்கு 18C ஒரு நடவடிக்கை இருக்குது. அதாவது நீங்கள் பணிக்கு வரல, 3 நாள் ஒரு மருத்துவர் வரலன்னா உடனடியாக தெரியப்படுத்தும். 3 மாதம் தொடர்ந்து நீங்கள் வரலைன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு 3 கடிதங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அக்னாலஜ்மெண்ட்டோட, ரிட்டன் அக்னாலஜ்மெண்ட்டோட வச்சு அனுப்பணும். எனக்கு அது போய்ட்டு பவுன்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இதை எடுத்துக்கிட்டு உடனடியாக பக்கத்திலுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஒரு டீனோட வேலை, ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியுடைய இப்போ டீனோட வேலை, அரசு மருத்துவமனையோட டீனோட வேலை, பிரின்ஸிபலோட வேலை என்ன பண்ணிடுவோம்னா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்போ அந்த மாதிரி படித்தாங்க, இங்கே ஜாயின் பண்ணலை, பேராசிரியர் வரவே இல்லை, அசோசியேட் அசிஸ்டன்ட் ஏதோ ப்ரொஃபஸர் வரல, போய் பாருங்கள் அப்படின்னு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஜிஹெச்சோட டீனோட வேலை என்ன, என் மருத்துவமனையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் இவ்வளோ நாளாக வரலை, நீங்கள் அவரை போய் பாருங்கள். போலீஸ் என்ன பண்ணணும்னா, அவங்கள போய் விசாரிச்சுட்டு அந்த ரிப்போர்ட்டை மருத்துவமனைக்கு அனுப்பணும். மருத்துவமனை இவர் இல்லை சார் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாரு, அந்த அட்ரஸ்லேயே இல்லை, போலீஸே ரிப்போர்ட்டு கொடுத்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக பாஸ்போர்ட்டை முடக்கணும். இந்த அதிகாரம் வேறு யாருக்கும் கிடையாது. நீங்கள் வெளிநாடுக்கு தப்பிச்சு போயிடக்கூடாது. மக்களோட பணத்தில் படிச்சுட்டு மக்களோட உடம்பை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மக்களை ஏமாற்றிட்டு போகிறது துரோகம். அப்போ அதுக்கு வெளியுறவுத்துறையை தொடர்பு கொண்டு அவர் பாஸ்போர்ட்டை முடக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. எத்தனை பேருக்கு முடக்கி இருக்கிறாங்க? இப்போது இதை முடிச்சுட்டு இதை விட பெரிய படிப்புக்கு வெளிநாடுக்கு சில பேர் போயிருக்காங்க, சில பேர் அங்கே ப்ராக்டிஸே பண்ணுறாங்க. இங்கே லட்சத்தில் வரலாம், அங்கே போனால் தொகை கூட இல்லையா? இந்தியன் மெடிசின் மருத்துவர்களுக்கு வெளிநாடுகளில், ஏன்னா அது பேஷன் இன்ட்ரெஸ்ட், அங்கே தொகை ஜாஸ்தி. அப்போது இதை படிச்சுட்டு பயன்படுத்திட்டு வெளியில் போயிடக்கூடாது, அந்த ப்ராக்டிஸ் காலகட்டம் வரைக்கும் நீங்கள் இருக்கணுன்றது இருக்குது.
அதே சர்வீஸில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எந்த அறிவிப்புமே இல்லாமல் வெளிநாடெல்லாம் போக முடியாது. இப்போ இவ்வளவு நடைமுறைகள் இருக்குது. எதுக்காக இருக்குது? நம்ம பணத்தில் நம்ம உடம்பை பயன்படுத்தி படிக்கிறாங்க. அப்போ இந்த நடவடிக்கையை கடைபிடிக்கலைன்னா அமைச்சரை கேட்போமா இல்லையா? மா சுப்பிரமணியனுக்கு நல்லாவே தெரியும்ல. அவர் தானே கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை கிண்டியில் ஸ்டார்ட் பண்ணி வச்சார்ல. 600 படுக்கைகள், 1000 படுக்கைகள், மருத்துவ கட்டமைப்பு பெருசாயிருச்சு. எத்தனை மருத்துவர்கள் சார் கொண்டு வந்திருக்கீங்க? ஆனால் அதே மா சுப்பிரமணியன் அவர்களே சொல்லியிருக்காரு, இங்கே போதுமான அளவு பணியிடங்கள்லாம் நிரப்பப்பட்டிருக்கு, இங்கே பற்றாக்குறையே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுருப்பாரு சார். பிரச்சனை என்னன்னா, இவங்களெல்லாம் இந்த சாங்ஷன்டு போஸ்டிங் இருக்குல்ல, அங்கே கணக்கு காமிச்சிருது. சாங்ஷன்டு போஸ்ட்டில் கணக்கில் காமிச்சிட்டிங்கன்னா அங்கே ஃபில் ஆகிருக்கிற மாதிரியே இருக்கும். இவங்களுக்கு வந்து பிஜி முடித்த உடனே பிளேஸ்மெண்ட் தரதையுமே வருஷம் ஆயிடுது. இப்போ ஒரு 2 வருஷம் கழித்து நீங்கள் பிஜி முடிச்சுட்டு 6 மாதம் 1 இயர் கழித்து கொடுத்தீங்கன்னா அவன் அது வரைக்கும் எங்கே இருப்பான்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் 3 வருஷத்துக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணணுன்னு இருக்குது, 2 வருஷம் சர்வீஸ் பண்ணணுன்னு இருக்குது. அப்போ பிஜி முடித்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா தான் அவர் 2 வருஷம் சர்வீஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் அவங்க வாங்கின கடன்லாம் ஒரு சிக்கல்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் உண்மையாகவே படிச்சுட்டு கடன் வாங்கிலாம் படிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ அரசு என்ன பண்ணணும்னா, இந்த மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறத அவங்க பார்த்துப்பாங்க, இருக்கிறத சமாளிச்சிருப்பாங்க. அவங்க என்ன ஸ்ட்ரெத்தை வச்சு பார்த்துட்டு ஒரு 4 டேப்லெட் தானே எழுத போகிறாங்க. ஒருத்தர் உட்காந்து 100 பேரை பார்த்துட முடியாதா அப்படின்னு நினைக்கிறது ஈஸி. அதில் மக்களோட உயிர் இருக்குன்றது யாரும். அப்போ உண்மையாகவே அந்த கட்டமைப்பு அதை நோக்கி மா சுப்பிரமணியன் அவர்களோ அதற்கு முன்பு இருந்த விஜயபாஸ்கர் அவர்களோ நகர்த்திருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது சின்ன விஷயம்தான், இதை விட நிறைய இருக்கலாம். அப்போ இதெல்லாம் அவங்க கவனிச்சிருக்கணுமா இல்லையா? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் இதை கவனத்துக்கு கொண்டு வருவாரா? இதை அரசிடம் கொண்டு போய் சேர்த்து இதற்கான நடவடிக்கை எடுப்பாரா சார்? நம்ம அவருக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம். அவரும் ஒரு மருத்துவர், அவருக்கு தெரியும் இந்த விவரங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும். அவரும் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு நம்மளும் நம்புகிறோம். அவருக்கு ஏற்கனவே தெரியப்படுத்தாச்சு. அவர் செய்தி போயிருச்சுன்னு மட்டும் நமக்கு உறுதியாக தெரியும். அவருடைய செய்தி போயிருக்கு. நம்ம என்ன கேட்குறோன்னா, இவர் எவ்வளோ விரைவாக எடுக்க போகிறார். இப்போ அடுத்த மெடிக்கல் கவுன்சிலிங்லாம் திரும்ப இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அட்லீஸ்ட் இந்த வருஷத்துலேருந்தாவது நீங்கள் இவ்வளோ கடுமையான நடவடிக்கைகள் வேறு எந்த துறையில் பார்த்துருக்கீங்களா? அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வேறு எந்த துறையிலையும் கிடையாது. பாஸ்போர்ட்டை முடக்கிற அளவுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்கன்னா அப்போது இந்த சட்டம் வந்து எவ்வளோ வேலிடு கொடுத்துருக்கு, எவ்வளோ ஒர்த்து கொடுத்துருக்கு அப்படின்றது தான். அப்போ இப்போ இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்கள் உடனடியாக அந்த லிஸ்ட்டு இது போக இன்னும் என்ன இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா கோபால்னு, அவர் பற்றிலாம் அவங்க லிஸ்ட்லேயே வரலை. நிறைய ஆவணங்கள் இருக்குது. இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான மருத்துவமனைகளே வேலை செய்யலாம். பெரிய பெரிய தனியார் மருத்துவமனைகளுக்கே இப்போ என்ன அப்படின்னா ஒரு ஏன்னா அவங்களுக்கு நம்ம இப்போ நம்மளாக சொல்ல முடியாது, ஒரு கோரிக்கையாக தான் வைக்க முடியும். மக்கள் நலன் கருதி உங்களுடைய மருத்துவமனைகளை இந்த பிஜி நீட்டில் ரிசர்வேஷனில் படிச்சுட்டு வரக்கூடிய நான் சர்வீஸ் ஆட்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க ரீஎம்பர்ஸ் பண்ணிட்டாங்களான்னு பாருங்கள். இல்லைனா நீங்கள் தான் நாளைக்கு அதுக்கு அவப்பெயரை சுமக்கணும். இன்றைக்கி அப்போலோவாக இருக்கலாம், ட்ரிபிளமாக இருக்கலாம், மற்ற மருத்துவமனை குளோபலாக இருக்கலாம், எல்லா மருத்துவமனைகள்லையும் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அதுக்கு பொறுப்பு நீங்கள் தான். நாளைக்கு கெட்ட பேர் அவங்க தான் சுமக்க போகிறாங்க. அப்போ அரசு கோட்டாவில் படிச்சுட்டு வந்த ஆட்கள் அந்த ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை அதுக்கான சர்வீஸ் காலத்தை முடிச்சிருக்காங்களா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கங்க அப்படின்னு நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும். ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த ஒரு கோபாலன் அவர்களே வந்து 4 பிரான்ச் வச்சுருக்காருன்னா அப்போ இங்கே 1000க்கும் மேற்பட்டவர் இருப்பாருன்ற ஒரு சந்தேகமும் இருப்பா. அவங்க எத்தனை பிரான்ச் வச்சுருப்பாங்க? அப்போ முக்கால்வாசி மருத்துவமனைகள் வந்து இந்த மாதிரி அப்ஸ்காண்ட் ஆனவங்க வச்சது தானான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. கண்டிப்பாக கேள்வியாக இருக்குங்க. இப்போது உதாரணமே நான் 1-2 சொல்ல முடியும். இப்போது தென்காசியில் ஜிஹெச்சில் வேலை செய்யக்கூடிய ஒரு ரேடியாலஜிஸ்ட் தென்காசி ஜிஹெச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஸ்கேன் சென்டர் வச்சுருக்குறாங்க. இங்கே ஜிஹெச்சுக்கு போனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு 1 வாரம் 1 மாதம் கழித்து டேட்டு கொடுப்பாங்க. பட் ஆப்போசிட்டில் போங்க இம்மீடியட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டால் அவங்க போய் உடனே எடுத்துகிட்டு வந்து இங்கே பார்க்க முடியும். அதே ரேடியாலஜிஸ்ட் அங்கே எடுக்கிறாங்க, அங்கே வச்சுருக்கிறாங்க. அதே போல் திருநெல்வேலியில் மருத்துவமனையை நடத்தியிருக்கிறாங்க. இவங்கள்ட்ட நாங்கள் கேட்கும் போதெல்லாம் நமக்கு என்ன கேட்குறோம் தகவலாக வருது அப்படின்னா, ரெக்கவரி ப்ராக்ரஸ் ஆன் ப்ராக்ரஸ், ரெக்கவரி ப்ராக்ரஸ் ஆன் ப்ராக்ரஸ். எத்தனை வருஷம் சார்? அவங்க என்ன எத்தனை வருஷம்? 1 நாள் 2 நாள் பரவாயில்லைங்க. இப்போ கடன் கொடுத்தவங்க எப்படி விட்டு வைப்பாங்க? அவங்க சொத்து மதிப்பே அதை தாண்டி இன்னும் உயர்ந்திருக்குமே சார். அந்த சொத்து மதிப்பு பல மடங்கு வந்திருக்குங்க. அதெல்லாம் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கட்டுங்க, நமக்கு அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் மக்களுக்கு கட்ட வேண்டியது, இப்போ உதாரணத்துக்கு இந்த 229 பேர் வச்சுக்கோங்க, பாதி பேர் ஜென்யூன் கேஸுங்க வச்சுக்கோங்க, மீதி பாதி பேர் வந்து திட்டமிட்டு ஏதோ ஒரு காரணம் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ரெக்கவரி பண்ண வேண்டியது 50 கோடி, 100 பேர்ட்டு கலெக்ட் பண்ண வேண்டியது 50 கோடி. நமக்கு தெரிஞ்சது 1000 பேர்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்க. அப்போது நீங்கள் ஒரு பக்கம் பணத்தை ரெக்கவர் பண்ணுறது எதுக்காகனா வேறு எதுக்கும் பண்ண முடியாது, திரும்ப இந்த கட்டமைப்பை மேம்படுத்தணும்.
இந்த மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தணும். இங்கே இழப்பீட்ட மருந்துகள் இதெல்லாம் தயார்படுத்த வேண்டியது இருக்குது. நமக்கு பிரச்சனை இதையும் தாண்டி உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது எங்கன்னா, இப்போ மலை கிராமங்களில் அங்கே மருத்துவர்களை அவங்க நகரத்தை நோக்கி வர வேண்டியது இருக்குது, ஜிஹெச்சுக்கு நோக்கி வர வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு மருத்துவ அறிவு இருக்காது. அந்த மருத்துவ அறிவை கொண்டு போகிறதுக்காக தான் உங்களை போடுறாங்க. ஒரு மருத்துவரை கிராமத்துக்கு அனுப்புறது நோக்கம் வந்து, இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியர் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 வீடு கட்டலாம் ஒரு கிராமத்தில். அவங்களுக்கு அந்த அறிவு தேவை கிடையாது. யார் பணம் கொடுத்தா செஞ்சு கொடுத்துட போகிறாங்க, இல்லை வேறு ஏதோ ஒர்க்குனா கூட பண்ணிடலாம். ஆனால் மருத்துவர் ஒருத்தர் அங்கே போடுறது மருத்துவ அறிவை அந்த கிராமத்துக்கு கொண்டு போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, இல்லை இதை இவ்வளோ நாள் பண்ணிக்கங்க, இல்லை இது மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க, இதான் மருந்து. அப்போ நீங்கள் அந்த நம்பிக்கையை கொண்டு போகிறீங்க, மருத்துவ அறிவை கொண்டு போகிறீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ அந்த டாக்டர் வந்தாருப்பா, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, எனக்கு இது வேணாம்ப்பா, இதை சாப்பிட சொல்லிக்கிறேன், இதை சாப்பிடுங்க, இல்லை இந்த மருந்தை இத்தனை வேலைக்கு எடுத்துக்க சொல்லியிருக்கிறார். இப்போ இவங்க சிட்டியை நோக்கி வர வேண்டியதை குறைச்சிருக்கீங்களா இல்லையா? அப்போது அங்கே அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்காம அவங்க எவ்வளவு தவிப்பில் இருப்பாங்க, கருவுற்ற பெண்கள் எவ்வளோ தவிப்பில் இருப்பாங்க, கட்டுமான பணிகளை செஞ்சவங்க எவ்வளோ தவிப்பில் இருப்பாங்க, கடைநிலையில் பணி செஞ்சவங்க எவ்வளோ பேர் தவிப்பில் இருப்பாங்க. நமக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா? நீங்கள் தடுத்து அங்கே செய்கிறத விட்டுட்டு ஜிஹெச்சுக்கு அனுப்புனா ஜிஹெச்சில் 500 501 நிற்பாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையானது கிட்னி ஃபெயிலியரு, உடல் நோய்களில் உடல் உறுப்புகள் செயலிழந்தது நிறைய பார்க்குறோம்ல. அப்போ இவங்க காலங்கடந்து வந்து இங்கே கிடைக்கிறாங்கல்ல. இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த மருத்துவ அலட்சியத்தினால குறிப்பிட்ட பர்சன்டேஜ் உயிரிழப்புகளோ உறுப்பு இழப்புகளோ செயல்படுறதை இழக்கிறத பார்க்குறோம். அப்போ இதுக்கெல்லாம் தேவையை புரிஞ்சுக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய அரசு, நம்ம சொன்னது ஒரே ஒரு செக்டார் மட்டும்தான், அதுக்குள்ளேயே இவ்வளோ இருக்குது. அப்போ உடனடியாக விஜய் தலைமையிலான தாவேக அரசு உடனடியாக வேலை செய்யும். முன்னால் திமுகவுடைய ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், நாங்கள் மருத்துவத்தில் தமிழ்நாடு சிறப்பு வாய்ந்தது, உங்களுக்கு தெரியுமா, கேபிட்டல் ஆஃப் த இந்தியா, மருத்துவ கேபிட்டலாக சென்னை தான் இருக்குது, சிறப்பு. யாருனால? தனியார் மருத்துவமனைகளால் உங்களுக்கு பெருமையா, அரசு மருத்துவமனைகளால் உங்களுக்கு பெருமையா? அரசு மருத்துவமனைகள் தானே. இதே அரசு மருத்துவர் தனியார் மருத்துவமனையில் போய் சிறப்பு வாய்ந்த சிகிச்சையை மேற்கொண்டு அவர் காப்பாற்ற முடியுதுன்னா, அப்போ இந்த கட்டமைப்பை ஏன் மேம்படுத்தலை நீங்கள்? அதுக்கு உதாரணம் தான் அந்த கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை கிண்டி சொல்கிறேன். 1000 படுக்கைகள் வந்துருச்சு. எவ்வளோ மருத்துவர்கள் அங்கே ப்ளேஸ் பண்ணி உருவாக்கியிருக்கீங்க, இடங்களை உருவாக்கியிருக்கீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இது ஒரு தொடர் உரையாடல் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே டாக்டர்களை மக்கள் தெய்வமாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த மருத்துவர்கள் மக்களை ஒரு அலட்சியமாக பார்த்து அவங்க உயிர்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படும் வகையில் அரசும் சரி மருத்துவர்களும் செயல்படுகிறதா நீங்கள் சொல்கிறதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. உண்மையாகவே நீங்கள் ஒரு சாமானியனோட என்னோடய பார்வையிலேருந்துமே 20 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஃப்ரம் த டே 1 நான் வெளில போயிடலாம், 40 லட்ச ரூபா கொடுத்துட்டு வெளில போயிடலாம் அப்படின்னு உள்ளார வர்றாங்கன்னா அவங்க என்ன நினச்சி வந்திருப்பாங்க? உண்மையாகவே நிறைய மருத்துவர்கள் படித்து பயனடைஞ்சிருக்கிறது ஒரு பக்கம் இருக்குங்க. பட் இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி அப்பா இன்னும் 20 லட்ச ரூபா அபராதம் கட்டிக்கலாம், சமாளிச்சு நம்ம சம்பாரிச்சிடும். இப்போது ஒன்றும் இல்லைங்க, இதே அரசு மருத்துவமனையில் இது உள்ளார போகிறாங்க அப்படின்னா ஒரு மாதம் முழுசும் வேலை செஞ்சால் ஒரு 50,000 70,000 80,000 1 லட்சம் சேலரி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதே மருத்துவர் இங்கேருந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டு அன்ஆத்தரைஸ்ட் லீவில் வெளியில் போய் வாரத்துக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் 4 வாரத்துக்கு 4 ஆப்ரேஷனில் அந்த தொகை வந்துடும் தனியார் மருத்துவமனை. அப்போ இந்த கால்குலேஷனோட வர்றவங்க எப்படி மக்களுக்கு சேவை செய்வாங்க? அப்போ நீங்கள் அந்த ஐடியாலஜி அவங்களுக்கு கொடுக்கல. ஏன் ஆரம்ப சுகாதார நிலையத்தை போகணும்? இப்போ ஒன்றும் இல்லைங்க, உங்களை தூக்கி கொண்டு போய் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை நீங்கள் பிஜி முடிச்சிருக்கீங்க, அங்கே உட்கார வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ இது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், இங்கே எக்யூப்மெண்ட்லாம் இல்லை, போதுமான மெடிசன் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வேலூர் பெல்ட்டில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே லெதர் ஃபேக்ட்ரிஸ்லாம் ஜாஸ்தி, ஸ்கின் டிசீஸ் அங்கே அதிகமாக வரும். அப்போது அதே போல் இங்கே வரக்கூடியதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. இது வகையான இந்த நோய்க்கு சம்மந்தப்பட்ட மெடிசன் இங்கே கொஞ்சம் அதிகமாக அனுப்புங்க இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு. மற்ற மாவட்டங்களுக்கு பெருசாக தேவைப்படாது, இங்கே இது தேவைப்படுது, நீங்கள் எழுத முடியும், அதுக்கான எக்யூப்மெண்ட்டை கொண்டு வர முடியும், அதுக்கான அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ வேறு செங்கல் சோலை பக்கத்தில் இருக்கிறாங்க, ஈரோடு சாயப்பட்டறை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜிஹெச், அதே போல் நெல்லை எடுத்துங்க, கல்குவாரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆரம்ப சுகாதாரம். இங்கே கல்குவாரி சம்மந்தமான தொற்றுகளோட நிறைய பேர் வர்றாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் அந்த சிலிக்காசிஸ் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. சிலிக்கான இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யக்கூடியவங்க அந்த துகள்கள் உள்ளார போயிடும், நுரையீரலில் லைஃப் லாங் வெளியே வராது. அதுக்கு ராஜஸ்தான்லலாம் 8,000 ரூபா வரைக்கும் அவங்க அரசே பே பண்ணுது. தமிழ்நாட்டில் இது போல் சிஸ்டமே கிடையாது. இந்த சிலிக்காசிஸ் அதே போல் இந்த டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யணும், சாஃப்ட் டஸ்ட்டு உள்ளார வரும்.
இதை ஒரு மருத்துவர் தான் கண்டுபிடிக்கிறார். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நுரையீரலில் லைஃப் லாங் பாதிப்பு இருக்கும், வயசு கம்மியாக இருக்கும் ஆனால் அவங்க லைஃப் லாங் பாதிப்பு இருக்கும். இதை ஒரு மருத்துவர் எஸ்கலேட் பண்ணுறாரு, ஒரு விதி வருது, அதை சார்ந்து இருக்கக்கூடிய 10,000 20,000 50,000 பேருக்கு வாழ்வாதாரம் கிடைக்குது. அப்போ இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுக்காக தான் உங்களை அங்கே போய் போடுறது. இல்லைப்பா நான் படிச்சுட்டு பணத்தை கட்டிட்டு வெளில போய்க்கலாம் அப்படின்ற மருத்துவர்களை நீங்கள் தண்டிக்காமல் இருக்கிறீங்க. அப்போ இதுக்கு என்ன தான் சார் தீர்வு? சட்டத்தை வந்து இன்னும் கடுமையாக்கணுமா, இல்லை இந்த மாதிரி அவங்க யோசிக்க கூடாதுன்னா என்ன வழி இருக்கு? அதுக்கு என்ன சட்டம் பண்ணணும்? ஏற்கனவே கடுமையாக இருக்குங்க, அதை செயல்படுத்துங்க, அமல்படுத்துங்க, டிரான்ஸ்பரண்டாக வெளியிடுங்க. இப்போ நமக்கு வெறும் பெயர் பட்டியல் தான் கிடச்சிருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் அரசு கட்டமைப்பில் தானே படிக்கிறாங்க, ஃபோட்டோவோட போட்டு வெளியிட்ருங்க. ஏங்க பணம் கட்டலைன்னா, வரி கட்டலைன்னா நம்மளை எவ்வளோ பேர் அரசே வந்து பெயர் பட்டியல் அறிவிக்குதா இல்லையா? நகராட்சி வாசலில் இருக்குது, கடைகளுக்கு வரி கட்டாதவர் இவர்கள், அதே விட கோவில் இடத்துல கடை வச்சுருக்க கட்டலாம் அவங்க பெயர் பட்டியலை போட்டுறீங்க, அரசாங்கம் வரி கட்டலைனாலும் போடுறாங்க. அப்போது இது போல் வரி நம்ம வரி பணத்தில் படித்தவங்கள இந்த புகைப்படத்தோடு போட்டு இந்த கோட்டாவில் வந்திருக்கிறாங்க, இந்த கல்லூரியில் இந்த மருத்துவமனையில் இவ்வளோ நாள் வேலை செய்வாங்க, அறிவிச்சிருங்க. அப்போ மக்களுக்கு வெளியில் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க, மக்கள் பார்க்குறாங்கன்னு ஒரு பயம் இருக்குமா இல்லையா? ஏன்னா இன்றைக்கி பீப்புள் டென்சிட்டி ஹெவி, மானிட்டரே பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கும். அப்போ எல்லாருமே பார்க்குறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிருங்க. அந்தந்த மாவட்டத்தில் எங்களுக்கு இவ்வளோ டெஃபிஷியன்சி இருக்குது, இந்த மருத்துவரை நாங்கள் போடுறோம், நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க, அறிவிங்க. நமக்கு ஒரு செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டி வருமா வராதா? என் புகைப்படம் இருக்குப்பா, நான் 2 வருஷம் வேலை செய்யணும்ப்பா, அதுக்கப்புறம் நான் என்ன வேணுமோ சம்பாரிச்சுக்கிறேன், வருமா வராதா? அப்போ இந்த வேலையை இப்போ இருக்கக்கூடிய விஜய் தலைமையிலான தாவேக அரசு உடனடியாக செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கோம். கண்டிப்பாக சார். இந்த தமிழக அரசு அதற்கான நடவடிக்கை கூடிய சீக்கிரம் எடுக்கும் நம்புவோம். தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம் சார். நன்றி. நன்றி.